வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வங்கக்கடலில் தற்போது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நீடித்து வருகின்றது. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது தெற்கு ஆந்திரா மற்றும் அதை ஒட்டியுள்ள வட தமிழக கடற்கரை ஒட்டி பின்பு அது நம் அருகே விலகி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக தமிழகத்தில் மழை வாய்ப்பை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் லேசான மழை மிதமான மழை பெய்யும். கடலோர மாவட்டங்களில் அதேபோல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் அதை ஒட்டியுள்ள பாண்டிச்சேரி மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் சற்று கனமழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. பாதிக்கக்கூடிய மழை இருக்காது. ஏனென்றால் மேற்கிந்திய இடையூறு காரணமாக இது வட தமிழகத்தை அதாவது ஒட்டி அது தற்போது அப்படியே விலகி சென்று அது அப்படியே என்னுடைய ப்ரெசிபிடேஷன் எல்லாமே விலகி சென்று அப்படியே ஒடிசா நோக்கி போகும். இதன் காரணமாக இந்த வரும் அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் விஜயவாடா கட்டாக் வரைக்கும் உள்ள அந்த பகுதி கடலோர பகுதிகளில் மிதமான மழை சற்று கனமழை பெய்யும். அதே சமயத்தில் தெற்காந்திரா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி இடப்பட்ட அந்த கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை மிதமான மழை சற்று கனமழை பெய்யும். பாதிக்கக்கூடிய மழை இருக்காது. இதனால் இது கிட்ட பெண்டாகி இது போயிடும் ஏன்னா மேற்கிந்திய இடையூறு காரணமாக. ஸோ தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதியில் லேசான மழை மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டங்களையும் அதே லெவல் தான் இருக்கும். அதே போல் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ அதை பாருங்கள், அந்த 10ஆம் தேதி 20ஆம் தேதி தான் பார்த்தவங்க தெரியும். அது கிட்ட அப்படியே பார்த்தீங்களா, அந்த ப்ரெசிபிடேஷன் பாருங்கள், அப்படியே மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த சுழற்சியானது பார்த்தீங்களா, அந்த தெரியுதா உங்களுக்கு, இங்கே இருந்து அது அப்படியே பாருங்கள், அப்படியே விலகி சென்று இங்கே போய் இங்கே போகுது. ஸோ இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவது இந்த பேண்டோட இது ஒரு சுழற்சியோட ஈஸ்ட் பேண்டுன்னு சொல்லுவோம். கிழக்கு பகுதியில் உள்ள அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாமே அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக அது அப்படியே பாருங்கள் ஒடிசா நோக்கி போகுது. ஸோ எல்லாமே அடர்த்தியான மேகங்கள் இதெல்லாமே கடல்லையே போய் ஒடிசா நோக்கி போய் அங்கேயே வலுவிழந்துடும். ஸோ இந்த சிஸ்டத்தினால எந்த ஒரு பயனும் நமக்கு கிடையாது. இந்த தாழ்நிலையினால் மழை அந்தளவுக்கு பெரிய லெவலில் மழை இருக்காது. அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த ஒட்டி உள்ள பகுதிகளில் லேசான மழை மிதமான மழை. ஏன்னா அது கொஞ்சம் பெண்டாகி ஒட்டி செல்லும்போது இந்த சிஸ்டத்தோட மேற்கு பகுதி இந்த கிளவுட்ஸோட இதோட மேற்கு பகுதியோட இந்த கிளவுட்ஸ் மட்டும் இப்படி வரும். அது இப்படியே ஒட்டி போடுறதுனால அதுக்கு வடக்கு பகுதி உள்ள கிளவுட்ஸும் இந்த சிஸ்டத்தோட ஈஸ்ட் பகுதி உள்ள கிளவுட்ஸும் இது அப்படியே மேலே போகும். இது என்னென்னா சிஸ்டம் மேலே போகும்போது இந்த சிஸ்டத்தை இழுத்து அப்படியே மேலே போயிடும். அதனால் இது ஒரு பெரிய லெவலில் இது இருக்காது. ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு ரெயின் பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த ஒட்டி உள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஒட்டி உள்ள பகுதியில் மட்டும் லேசான மழை மிதமான மழை இருக்கும். ஸோ இதுதான் அடுத்த 2 நாட்கள் 3 நாட்கள் பொறுத்த வரைக்கும் இதே நிலை தான் நீடிக்கும். இந்த சுற்றோட இது பார்த்திங்கன்னா சிஸ்டத்தை அமைப்போட இதுன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சிஸ்டத்தோட என்ன சிஸ்டம் நம்ம வரைக்கும் கன்னியாகுமரி வழியாக போனால் ஓகே. ஆனால் அது ஒடிசாவை நோக்கி போகிறதுனால 23ஆம் தேதி வரைக்குமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்காது. நான் சொன்ன அந்த தென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அந்த பகுதியில் மட்டும் லேசான மழை மிதமான மழை இருக்கும். ஸோ இதுதான் அடுத்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 26ஆம் தேதி 27ஆம் தேதி மறுபடியும் கிழக்கு காற்று திரும்புது. தெரியுது உங்களுக்கு, நார்மலான ஒரு கிழக்கு காற்று திரும்புது. அப்போது ஒரு சர்க்குலேஷன் மறுபடியும் லோ லாட்டியூடில் பாருங்கள் ஒரு சர்க்குலேஷன். இது லோ லாட்டியூட் சிஸ்டம் தான் இனிமேல் வரது ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா டிரைவிண்டு உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே இனிமேல் ஃபுல்லாக லோ லாட்டியூட் சிஸ்டம் தான். இனிமேல் இந்த 28-29ஆம் தேதி வாக்கில் அந்த லோ லாட்டியூட் சிஸ்டம் மூலிமா பாருங்கள், அது மூலிமா உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக ஈஸ்ட் லைன் கிடைக்கும். ஸோ அது இலங்கைக்கு கீழே அது கன்னியாகுமரி அந்த லோ லாட்டியூட்லேயே போகும். அந்த சுழற்சியானது அப்படியே போகும். அதோட இது பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே அதனுடைய அமைப்பு மாறும். ஸோ இந்த சிஸ்டத்தினால எந்த ஒரு பயனும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் இப்போதே வானிலை அறிக்கை. ஏதேனும் மாற்றம் இருந்தால் மற்றொரு வானிலைகள் நிச்சயமாக நான் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.